ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்டர் சுதாகர் டியூட்டர் டியூப். இந்த வீடியோல அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல பார்ட்னர்ஷிப் யூனிட்ல அட்மிஷன் ஆஃப் யர் பார்ட்னர்ல சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா என்ன, சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன அப்படின்ற தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த சம்ம பார்க்கலாம். A and B are partners sharing profit and loss in the ratio of 5:3. ஸோ A, B அப்படின்ற ரெண்டு பேரு ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டை 5:3 ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட்டா ஓல்ட் ரேஷியோவை எடுத்துக்கலாம். ஓல்ட் ரேஷியோ ஆஃப் A, B. அப்ப A உடைய ரேஷியோ 5/8, B உடைய ஓல்ட் ரேஷியோ 3/8. ஸோ ஓல்ட் ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த லைன், தே அட்மிட் சி ஆஸ் எ பார்ட்னர். இவங்க ரெண்டு பேரும் சி அப்படின்ற ஒருத்தரை பார்ட்னரா அட்மிட் பண்றாங்க. கண்டினியூட்டி, சி அக்வயர்ஸ் ஹிஸ் ஷேர் 4/20. அதாவது 20ல் 4 பங்கு ஷேரை ஏ கிட்ட இருந்து சி எடுத்துக்கிறாரு. சரிங்களா? இப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீ பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்வயர்ஸ் அப்படின்றதுதான். ஸோ ஏ கிட்ட இருந்து சி வந்து 20ல 4 ஷேர் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி பி கிட்ட இருந்து 20ல 2 ஷேர் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபைண்ட் அவுட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் நம்மளால சாக்ரிஃபைசிங் ரேஷியோவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஏ உடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஓல்ட் ரேஷியோ தேவை. ஓல்ட் ரேஷியோ இப்ப நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டாவது கண்டென்ட், சி வந்து ஏ கிட்ட இருந்து எவ்வளவு அக்வயர் பண்றாரு. அக்வயர் அப்படின்னா ஏ கிட்ட இருந்து சி உள்ள வரக்கூடிய நியூ பார்ட்னர் வாங்கிக்கக்கூடிய ஷேர். இந்த இடத்துல ஏ வந்து சிக்கு ஷேர் தரல, சி தான் ஏ கிட்ட இருந்து ஷேர் எடுத்துக்கிறாரு. அதுதான் அந்த அக்வயருக்கான மீனிங். ஸோ இப்ப ஏ உடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ உடைய ஓல்ட் ரேஷியோ வேணும். 5/8. நான் இந்த அக்வயர் மார்க் பண்ணேன் இல்லையா, இந்த அக்வயருக்கான மேத்தமெட்டிக்கல் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் ஏ கிட்ட இருந்து சி எடுத்துக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4/20. ஓகேவா? சோ இப்ப இதை நாம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டினாமினேட்டரும், அதாவது 20யும் 8யும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 160 வரும். சரிங்களா? சோ இப்ப இந்த 160 டினாமினேட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேல நியூமரேட்டர் வேல்யூ எப்படி கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 20ய 5 கூடயும் 8 4 கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20 into 5 100 மைனஸ், இங்க ஆல்ரெடி மைனஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 8 4s are 32. ஸோ 100ல 32 போயிடுச்சு அப்படின்னா 68. நியூமரேட்டர் வேல்யூ 68 டிவைடட் பை கீழே இருக்க சேம் டினாமினேட்டர் அந்த 160 அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஏ உடைய நியூ ஷேர் கண்டுபிடிச்சிட்டோம். லைக் வைஸ் பி உடைய நியூ ஷேரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிஸ் நியூ ஷேர் இஸ் ஈக்குவல் டு பி உடைய ஓல்டு ஷேர் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். ஸோ தோ இருக்கு 3/8. அக்வயர் உடைய மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் மைனஸ், ஸோ அதை போட்டுட்டேன். தென் இப்போ நமக்கு சி வந்து பி கிட்ட இருந்து எவ்வளவு ஷேர் எடுக்கிறாரு அப்படின்றது வேணும். ஸோ 2/20 ஷேர், அதை இங்க நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம ஏக்கு சிம்பிளிஃபை பண்ணமோ அதே மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ண போறோம். 820s are 160. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 20ய 3 கூட. ஸோ 23s are 60 மைனஸ் 8 2s are 16. ஸோ 60ல 16 போயிடுச்சு அப்படின்னா 44. 44/160. ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சாச்சு. சிக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ சிஸ் ஷேர் நியூ ஷேர் இஸ் ஈக்குவல் டு சிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம் நீங்க படிச்சாலே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
சி வந்து ஏ கிட்ட இருந்து எவ்வளவு அக்வயர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/20. சோ அதை போட்டுக்கிறேன். பிளஸ் ஏ கிட்ட இருந்தும் பி கிட்ட இருந்தானே சி வந்து ஷேர் அக்வயர் பண்றாரு, அப்ப பிளஸ் தானே வரணும். லைக் வைஸ் பி கிட்ட இருந்து 2/20 ஷேர்ஸ். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது இந்த வேல்யூவும் காமனா இருக்குல்ல, நான் இங்க ஆட் சிம்பிள் போட்டிருக்கேன். சோ காமனா இருக்கிறதுனால நான் இங்க காமனா 20 எடுத்துக்கிறேன். 4 + 2 = 6. இந்த மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் டினாமினேட்டர் வேல்யூ 160 இருக்கு. ஆனா சி உடைய டினாமினேட்டர் வேல்யூ 20 இருக்கு. இப்ப நாம இந்த டினாமினேஷனுக்கு சி உடைய வேல்யூ கொண்டு வரணும் அப்படின்னா 20 இருக்கு இல்லையா, இந்த 20 கூட எவ்வளவு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா இந்த 160 வரும் அப்படின்றத நாம பார்க்கணும். அப்ப 8 மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த 160 வரும் இல்லையா. இங்க டினாமினேட்டர்ல நம்ம என்ன வேல்யூவை மல்டிப்ளை பண்றோமோ அதே வேல்யூ தான் நியூமரேட்டர்லயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 8. சோ ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய சேம் டினாமினேஷன் நாம இப்ப சிக்கு கொண்டு வர போறோம். ஏன்னா சி உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 6/20 இல்லையா. சோ 160 மேல நியூமரேட்டர்ல 48. சோ இப்ப 3 பேருக்கும் நாம நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நியூ ரேஷியோவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். therefore நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 68:44:48. இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 3 வேல்யூவையும் நான் இங்க எடுத்து போட்டேன். இது இன்னமும் நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். ஆர் இந்த 3 வேல்யூவும் காமனா ஒரு டேபிள்ல போகும், 4 டேபிள்ஸ்ல போகும் சரியா. சோ 4 டேபிள்ஸ்ல 68 வந்து 17 டைம்ஸ் போகும். 17:44 வந்து 11 டைம்ஸ் போகும். 11:48 வந்து 12 டைம்ஸ் போகும். சோ இதான் சம்மரைஸ் பண்ண வேல்யூ. சோ இப்ப நாம 3 பேருக்கான நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அடுத்து சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அத இங்கேயே சொல்லிட்டான். சிக்கு வந்து ஏவும் பியும் சேர்ந்து அவங்களுடைய ஷேரை விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை இங்க சம்மிலேயே சொல்லிட்டான். ஏ வந்து தன்னுடைய 4/20 ஷேரும் பி வந்து தன்னுடைய 2/20 ஷேரையும் கொடுக்குறாரு இல்லையா. சோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் இதுதான். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ of A is equal to 4/20. Sacrificing ratio of B is equal to 2/20. இந்த ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணனா ரொம்ப ஈஸி. Sacrificing ratio is equal to 4:2. இதை இன்னும் சம்மரைஸ் பண்ணோம்னா or 2:1. இவ்வளவுதான். சோ இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.